என்னங்க புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? அகிலா, நான் கிட்டத்தட்ட மறுபிறவி எடுத்து தானே வந்திருக்கேன். அதுக்காக தானேங்க இந்த சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? என்ன ஏதோ நினைச்சு சிரிக்கிறீங்க போல. அகிலா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல ஓகேன்னு உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே சுமங்கலி பூஜை பண்ணி கடவுளுக்கு நன்றி சொன்னியே, அத நினைச்சேன். சுந்தரம் பொண்ணு பார்வதிய நீ வேலைக்கு வர சொல்லி முடிவெடுத்தல, அதுக்கு நான் மட்டும் இல்ல, பட்டம்மா, விஜயா, மணின்னு நம்ம சர்வன்ஸ் எல்லாருமே உனக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க தெரியுமா? ஆதித்யா சொன்ன மாதிரி அவ சும்மாவே இருந்ததுதான் பிரச்சனை. இப்போ ரொம்ப பொறுப்பான வேலை, சரியாயிடுவா. நீ வழிகாட்டி யாரும் தப்பான வழியில போகவே முடியாது. வெரி நைஸ். ஓம் பிரக்ருத்யை நமः, ஓம் விக்ருத்யை நமः, ஓம் வித்யாயை நமः, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமः, ஓம் சர்வாயை நமः, ஓம் விபூதியை நமः, பூஜையில வச்சிடுங்க. ஓம் நமः, ஓம் பரமாத்மிகாயை நமः, ஓம் வாச்சை நமः, ஓம் பத்மாலயாயை நமः, ஓம் பத்மாயை நமः, ஓம் சுசயே நமः, ஓம் ஸ்வாஹாயை நமः. அம்மா, என்ன? நீ ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இரு, நான் இதோ வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. ஓம் ஹிரண்மய்யை நமः. ஓகே பார்வதி, நல்லா சமைச்சு அம்மாட்ட குட் கேர்ள்னு பேரு வாங்கிரு. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்ன? ஐசு சாப்பிடுற பாயசத்துல 4 ஸ்பூன் உப்பள்ளி போட்டுரு. ஓகே? சின்னையா, சும்மா இருங்க, ஏன் வேலை போயிடும். ஓ ஆமால, சாரி பார்வதி. எனிவே, ஆல் தி பெஸ்ட். ஓ, நீ இன்னும் சிட்டிக்கெல்லாம் மாறல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீ வேலைக்கு போற, அட்லீஸ்ட் இந்த கிஃப்ட் அதை வாங்கிக்கோ. பார்வதி, என்ன யோசிக்கிற? வாங்கிக்கோ. இல்ல, அது சின்னையா. என் அண்ணங்கிட்ட பயங்கரமா சென்டிமெண்டா பேசி நீ கொடுத்த ஃப்ளவர் தான் இது. ஐஸ்வர்யாக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. என்னதான் நீ கொடுத்ததா இருந்தாலும் நான் கொடுக்குற கிஃப்டா வாங்கிக்கோ. என்ன இவன் வேலைக்காரியோட இப்படி வலிஞ்சு பேசுறான்? அன்னைக்கு கோவில்ல இவ கூட சுத்தினான், இப்ப பூ கொடுத்து வலியறான். சி, எப்ப பாரு என் கண்ணு முன்னாடியே இப்படி நடக்குதா இல்ல வேணும்னு செய்யறானான்னு தெரியல. அட வாங்கிக்கோ, ஜஸ்ட் ஃப்ளவர். ஓ, சமையல்காரியா வந்திருக்காளா? நாங்க கொடுத்த போட்டோவை எரிச்சவ, எனக்கே கொம்பு மலைக்குன்னு சொன்னவ உள்ள வந்து சமைப்பாளா? அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். அவ காலை உடைச்சு அடுப்புல வைக்கல, என் பேர் ஐஸ்வர்யா இல்ல. நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன். நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். I'll call you back. நாங்க கொடுத்த போட்டோவை எரிச்சிட்டு இந்த வீட்லயே காலடி எடுத்து வைக்கிறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. போடி. ஏய் ஏய், ஆதித்யா, ஏய், என்ன எங்க அண்ணன் மரியாதை இல்லாம கூப்பிடுற? என்ன அருண், என்ன ப்ராப்ளம்? ஆதித்யா, என்ன பிரச்சனை? அருண், என்னாச்சு? ஆஹா,
தகராறு என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. ரீவைண்ட் பண்ணி கூட பார்க்க முடியாதே. யார கேக்குறது? அங்கிள், உங்க பசங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் பொண்ணு, அவளை நான் திட்டுறேன், அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சி, ஷேம். ஐஸ்வர்யா, அப்படிலாம் பேசாதம்மா. பாவம் பார்வதி, நல்ல பொண்ணு. நம்ம வீட்டில் சமையல் வேலைக்கு ஜாயின் பண்றா. அவளை போய் ப்ளீஸ் லீவ் இட். பார்வதி, நீ உள்ள போமா. அங்கிள், உங்களுக்கும் நான் சொல்றது புரியாதா? ஏன் இப்படி என்ன இன்சல்ட் பண்றீங்க? ஏய், எங்க அப்பாவையே மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? சும்மா கத்தாத அருண். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிரைவர் மக கிட்டலாம் என்னால கோவப்படாம இருக்க முடியாது. I'll kill her. பார்வதி, அப்பா சொல்லிட்டார்ல, உள்ள போ. அவன் நிழல் கூட இந்த வீட்ல படக்கூடாது. உன் பொண்ணு என் விஷயத்துல தலையிடக்கூடாது, என் எதிரில் வரக்கூடாது. அம்மா கண்ணில் பற்றக்கூடாது. ஆண்டி, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல இவங்க இருந்து வெளில போக சொல்லுங்க. அம்மா, மறுபடியும் தப்பு நடந்துருச்சுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. யாருக்குடி வேணும் மன்னிப்பு? அத தூக்கி குப்பை தொட்டியில போடு. அதுவும் இந்த வீட்டு குப்பை தொட்டியில இல்ல, உன் அவுட் ஹவுஸ் குப்பை தொட்டியில.